சரி, நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க. எவ்ரிடே பேசிஸ்ல எத்தனை கேன்சர் பேஷண்ட்ஸ் நீங்க டெய்லி வாக்-இன்னா நீங்க பார்க்குறீங்க? அது வந்து நம்பர்ஸ் வந்து எவரி 5 இயர்ஸ் அதிகமாகிட்டே தான் போகும். நம்பர்ஸ் ஆர் கீப் ரைசிங். நான் வந்து பீடி குடித்தாலும் ரைட்டு, சிகரெட் குடித்தாலும் ரைட்டு, பான் போட்டாலும் ரைட்டு, எனி மூக்குப்பொடி போட்டாலும் ரைட்டு, எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் ப்ரொடியூசஸ் கேன்சர். இஸ் கீமோதெரபி பெயின்ஃபுல்? நிறைய பேர் கீமோதெரபி பெயின்ஃபுல்லா இருக்கும், முடியெல்லாம் கொட்டும் நிறைய பயப்படுவாங்க. விமன் வந்து 20 வயசுக்கு மேலே செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரஸ்ட், மார்பக சுய பரிசோதனைன்னு பேர். ஸோ அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அவேர்னஸ் லெவல் வந்து இப்போ அதிகமாக ரீச் ஆகி ஏனோ கட்டி பெருசாகி தெரிஞ்சதுக்கப்புறம் புண்ணாகி வந்து டாக்டர்ஸ் கிட்ட வரதை விட. ஹாய் சார். ஹலோ. ஹலோ சார், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னா நிறைய விதமான கேன்சர் இருக்கு. இந்தியால மோஸ்ட் காமன் கேன்சர்னா என்ன சார்? சரி, மோஸ்ட் காமன் கேன்சர்னு வந்து நம்ம காமனாக சொல்லிட முடியாது, செக்ஸ் வைஸ் சொல்லணும். ஃபார் மென் மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னா கழுத்து பகுதியில், உணவு குழாயில் கழுத்து பகுதியில் வரக்கூடிய கேன்சர். அதாவது நாக்கு, வாயோட உள்பக்கம், சீக். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ். அதுக்கப்புறம் குரல் வழி, வோக்கல் கார்டு, லாரிங்ஸ்ன்னு சொல்கிறது. ஹைப்போஃபாரிங்ஸ் குரல் வழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் மெயின் காமன் கேன்சர்ஸ். அதற்கு அடுத்ததுன்னா நுரையீரல் கேன்சர், லங் கேன்சர்ஸ். ஓகே, ஃபார் மென். இது ரெண்டு தான் டாப் 2 கேன்சர்ஸ் ஃபார் மென். இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் 50 to 60% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் டியூ டு டொபாக்கோ. ஸோ டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ், இந்த ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ் எல்லாமே டொபாக்கோ ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் இந்த கேன்சர்ஸ் வந்து மென் வந்து ரொம்ப நம்ம டொபாக்கோ இன் எனி ஃபார்ம். நான் வந்து பீடி குடித்தாலும் ரைட்டு, சிகரெட் குடித்தாலும் ரைட்டு, பான் போட்டாலும் ரைட்டு, ஷூ பண்ணாலும் ரைட்டு, எனி மூக்குப்பொடி போட்டாலும் ரைட்டு, எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் ப்ரொடியூசஸ் கேன்சர். ஸோ ஆல் த more than 2/3 of cancers in men, especially for lung and head and neck cancers, oral cavity cancers, caused by tobacco. Okay, and for women? For women, the most common is breast cancer. அதுக்கு அடுத்தது வந்து cervical cancer, rural women. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி, now there is a sudden part of breast cancers, especially for women in urban areas. Even younger individuals, அதாவது below 30, they are also developing, some of the unmarried girls also getting breast cancer. This was not a scenario before 30 years. Okay. இப்போ there is a small spurt in rise is there. Wow. But இது வந்து breast cancer பொறுத்தளவில் என்ன சொல்லலாம்னா, there are they are called as urbanization ஒரு ஃபேக்டருக்குள்ளே கொண்டு வராங்க. Why? Especially all the cancer registries in our metro cities like Bangalore, Chennai, Mumbai, இப்படி ட்ரிவாண்ட்ரம் எல்லாத்துலேயும் வந்து ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான். எஸ்பெஷலி வேறஸ் இன் ரூரல் ஏரியாஸ் வந்து சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சர் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்றது, பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய்னு சொல்றது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கு அப்படின்னா ரூரல் ஏரியாவில் வைக்காம ஹைஜீன் இல்லை, ரொம்ப குழந்தைகள் பெற்றுக்கிறது. ஸோ இது மாதிரி காமன் ரீசன்ஸ். பட் அதர் HPV வைரஸ் 16 and 18, அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து HPV 16 and 18 வந்து 80% ஆஃப் விமனுக்கு வந்து சர்விக்கல் கேன்சர் கொண்டு வருது. அதை ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறதுக்காக இப்போ HPV வேக்சினேஷன் எஸ்பெஷலி பிட்வீன் 9 to 14 years சில்ட்ரனுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. பட் பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து there are risk factors which are modifiable, which are not modifiable. See, modifiable, not modifiable risk factor பார்த்தா ஏர்லி மெனார்கே, அது சின்ன வயசில் போயிருக்குது, மாதவிடா போகிறது, தள்ளி போகிறது, ஓகே, லேட் மெனோபாஸ், ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர், மீன் மரபணு BRCA 1 and 2 அப்படின்னு இருக்கு. அது சில ஃபேமிலிஸில் ரன் ஆகும். ஓகே. அந்த மரபணு மாற்றம் இருக்கக்கூடிய கேன்சர், அது மரபணு இந்த ஃபேமிலியில் நம்ம ஜெனட்டிக்ஸ் அதை மாற்ற முடியாது. இதெல்லாம் அன்மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ். மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மேரேஜ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிக்கலாம், குழந்தைய 30 வயசுக்குள்ளே பார்த்துக்கணும், 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றா, 30 வயசுக்கு மேலே ஃபர்ஸ்ட் சைல்டு, ஓகே, அண்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ், ஓகே, அண்ட் ஆல்கஹால், அண்ட் எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அண்ட் ஒபிசிட்டி, இன்க்ரீஸ் இன் ஃபேட் இன்டேக். ஸோ இதெல்லாம் தான் இது வந்து மெயின்லி டியூ டு மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம்.
அப்போ மாடிஃபை பண்ணோம்னா நமக்கான ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். நிச்சயமா. சரி இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டைம்லலாம் கேன்சர்னாலே அத குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு டைம்ல இருந்து, இப்ப நெறைய அட்வான்ஸ்ட் எக்யூப்மென்ட்ஸ், டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இப்போ கேன்சர எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்? எதெல்லாம் கியூரபிள், எதெல்லாம் நாட் கியூரபிள்? இப்போ வந்து அதாவது இப்போ கேட்கறத விட ஆரம்ப நிலையில கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா குணப்படுத்த முடியும். ஓகே. அதான் fact. ம். ஏர்லி டிடெக்ஷன்ஸ் என்ஷூர்ஸ் கியூர் அப்படிங்கிறது தான் மந்த்ரா ஆஃப் ம். கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ மைண்ட்ல வந்து உடம்புல வந்து ஒரு சில அறிகுறிகள், அதாவது உடம்புல ஒரு சின்ன கட்டி இருக்கு, அது ம். திடீர்னு பெருசாக ஆரம்பிக்குது. இப்போ ரொம்ப நாளா இருமல் இருக்கு, நிக்கவே இல்ல. 2 வீக்ஸ்க்கு மேல ஃபீவர் இருக்கு. உடம்புல ஒரு மருவோ, மச்சமோ இருக்கு. அது ம். திடீர்னு பெருசாகுது. 2 வாரத்துக்கு மேல இருமல் இருக்கு. ஓகே. தொண்டையில கமறல், குரல் வழியில வந்து மாற்றம், இந்த ஹோர்ஸ்னஸ்ன்னு சொல்றது. அது வந்து 2 வீக்ஸ்க்கு மேல இருக்கு. அப்புறம் அ மெயினா மோஷன் போற இடத்துல இருந்து யூசுவலா ம். ப்ளீடிங் ஆகுதுன்னா எல்லாரும் பைல்ஸ்ன்னு விட்டுருவாங்க. ம். பைல்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நாளா பைல் இருந்தா போய் செக் பண்ணிக்கணும். ம். இந்த இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே வந்து 2 வாரத்துக்கு மேல காய்ச்சல் இருந்தாலோ, இருமல் இருந்தாலோ கேன்சர் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ. இது வந்து ஆரம்ப நிலையில் அறிகுறிகளா இருக்கும். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்தா குணப்படுத்திட முடியும். ஓகே. இப்போ இந்த பெண்களுக்கு வந்துட்டு மார்பக புற்றுநோய் வருது அப்படிங்கிறது, அது வந்துட்டு ஜெனடிக்ஸா இல்ல அது எதனால சார் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் வந்து மெயினா ஒரு சில பண்ணக்கூடிய வேலைகள் சில இருக்கு. ம். 20 வயசுக்கு மேல செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி பிரஸ்ட், மார்பக சுய பரிசோதனைன்னு பேர். அதுக்கு வந்து லாட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் தேர் அவைலபிள் இன் யூடியூப், ஓகே. அவைலபிள் இன் இன்டர்நெட்லலாம் இருக்கு. ம். ஸோ அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது. ம். சப்போஸ் லம்ப் ஏதாவது தேவைப்பட்டா அது கண்டிப்பா கேன்சரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த வயசுல ஃபைப்ராய்டினோமாங்கிற கொழுப்பு கட்டிகள் இருக்கும். அப்படி இருந்தா பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போய் ஒரு அல்ட்ராசவுண்டோ, ஸ்கேனோ தேவைப்பட்டா பண்ணிட்டு பரிசோதனை பண்ணிக்கலாம். ம். 2வது வந்து 30 வயசுக்கு மேல they should undergo a clinical breast examination. ஓகே. கிளினிக்கல் breast examination they should undergo அவங்களோட பிரஸ்ட்டை வேற டாக்டர்ஸ் யாராவது கைனகாலஜிஸ்டோ, சர்ஜனோ எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். 40 வயசுக்கு மேல they should undergo a ultrasound, mammogram இந்த மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் வந்து கேன்சர் பேட்டர்ன். ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீகனோட ஒய்ஃபுக்கு, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒய்ஃபுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்த நான்சி ரீகனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ம். அமெரிக்கன் மீடியா ஹியூ கிரை, ம். அதாவது வந்து ஒரு பயங்கரமா எல்லாம் இவர் மாதிரி வந்து பிரஸ்ட் கேன்சர்ங்கிற மாதிரி ஒரு பிக் ஷவுட் வாஸ் மேட். ம். ஆஃப்டர் தட் அந்த அவேர்னஸ் லெவல் has come in states such that ம். 70% of the breast cancers are detected by mammogram. ஓகே, ஓகே. ஸோ mammographically detected breast cancerங்கிறது ரொம்ப ஏர்லி கேன்சர்ஸ், இன்ஸ்டிடியூட் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே. அப்படி இருந்தால் அதுக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் தேவைப்படாது. ம். ஜஸ்ட் ஹார்மோன் டேப்லெட்ஸ் மட்டுமே போதும். ம். ஸோ நம்ம வந்து அவேர்னஸ் லெவல் வந்து இன்னும் அதிகமாக ரீச் ஆகி, ஆ. ஏனோ கட்டி பெருசாகி தெரிஞ்சதுக்கப்புறம் புண்ணாகி வந்து ஆ. டாக்டர்ஸ் கிட்ட வரதை விட ஒரு சின்னதாக ஒரு லம்ப் இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே. 2வது ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, இதில் ஒரு ரிஜிட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் போக ஆரம்பிச்சோன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வி ஹவ் காட் ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு வந்துட்டோம், ஓகே. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸிங் வந்துட்டோம். பட் வெஸ்டர்ன் ஹெல்த் சிஸ்டத்துக்கு ஒன்றும் இல்லை. ஹெல்த் சிஸ்டம் இருக்குது, வெஸ்டர்ன் ஹெல்த் சிஸ்டம். பட் நான் சொல்கிறேன் அந்த அந்த அவேர்னஸ் லெவலும் அந்த இதுவும் வரும். அப்போ தான் நம்ம வந்து கேன்சர்ஸ் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா. அண்ட் இட் இஸ் ஏர்லி ஒன்லி யூ கேன் கியூர் தம். சரி இப்போ ஜெனடிக்ஸ் மூலியமா கேன்சர் வருதுன்னு சொல்றீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹெரிடிட்டரியில என்னோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கு கேன்சர் இருக்குன்னா, மேபி இப்ப எனக்கு வரதுக்கான ரிஸ்க் எனக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னா, நான் முன்னாடியே முன்னெச்சரிக்கை ஏதாவது பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்ல கியூர் பண்ண முடியுமா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் BRCA1 and 2 அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. அது ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்க்ரீனிங் என்னன்னா, ஸ்க்ரீனிங் இமேஜிங்காக இருந்தது போய் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் வந்துடுச்சு. BRCA1 and 2 ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஆர் அவைலபிள். ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணால் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கோயிங் ஃபார் அ க்ளோஸ் சர்வேலன்ஸ். ஓகே, இப்போ ஒரு சிலதுக்கு வந்து தே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்கன் ஆக்டர் சாண்டியானா ஜோலி, ஷி டிட் அ பைலேட்ரல் மாஸ்டெக்டமி. ஓகே, பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி மனநிலை நமக்கு இருக்காது. அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம யார் அட் ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்க்ரீனிங், ஃப்ரீக்வெண்ட் ஸ்க்ரீனிங் முடிஞ்சா அந்த ஒவேரியன் அந்த ஸ்க்ரீனிங், அதாவது ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஹார்மோன்ஸ் டேப்லெட்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி டேப்லெட் ப்ரொஃபிலாக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஓகே. பட் ரொம்ப இதாக போனோம்னா ஓவரிஸை ரிமூவ் பண்ணி, யூட்ரஸை ரிமூவ் பண்ணி, சப்போஸ் ஃபேமிலி முடிச்சிருந்தாங்கன்னா ஹிஸ்டெக்டமி பண்ணி, ஓஃப்ரெக்டமி ஓவரிஸை ரிமூவ் பண்ணிட்டு
அப்புறம் பிரஸ்ட்டை சர்வேலன்ஸ் வைக்கணும். ஓகே. சரி இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, கேன்சர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டஸ் தட் ரியலி பிளேஸ் அ மேஜர் ரோல்? சைக்கலாஜிக்கலாக வந்து பேஷண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களால தே கேன் அண்டர்கோ ட்ரீட்மெண்ட். ஏன்னா மற்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க போகிறதில்ல. பிகாஸ் கேன்சர் கீமோதெரபி ட்ரக்ஸ் will not act only on the cancer cells. Act on the normal cells also. நார்மல் செல் ஆக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு நார்மல் செல் டேமேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெனுக்கு ஹேர் லாஸ் இருக்கும், அலோபேஷியா, ஒரு ஸ்கின் வந்து பிளாக் ஆகும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், வாய் புண்ணாகும், சாப்பிட முடியாது, ஓகே, லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும், பாடி பெயின், போன் பெயின் எல்லாம் இருக்கும். ஸோ தேர் கோயிங் ஃபார் எ வார். ஸோ வார்க் அகேன்ஸ்ட் இட்ஸ் அ குருஷேட் அகேன்ஸ்ட் கேன்சர்னு தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லைக் யூ ஷுட் பி அந்த வாரியரோட மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இட் இஸ் நாட் லைக் இட்ஸ் ஒன்லி டெம்பரரி செட் பேக், வி வில் கெயின் எவ்ரிதிங். அதில் தான் வந்து இப்போ இந்த கேன்சர் சர்வைவர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அது மறந்தே போயிருக்கும். ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் போயிருந்தேன், எனக்கு ஹேர் லாஸ் ஆச்சு, அதெல்லாமே மறந்துடும். ஸோ அவங்க சரி ஏதோ ஒன்று போச்சு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ப்ராபப்லி தே கேன் டர்ன் அஸ் கவுன்சிலர்ஸ் அண்ட் பாசிட்டிவ்லி மோட்டிவேட் திஸ் பீப்புள். அது யாரும் தெரிஞ்சவங்க கேன்சர் வந்தது, இந்த மாதிரி ரொம்ப தே ஃபீல் பேட் அப்படின்னா தே themselves can volunteer and they can form groups, cancer survivor groups. There are a lot of such groups are there in cities. அவங்கெல்லாம் வந்து they can start counseling the patients. ஒரு கவுன்சிலர் கவுன்சில் பண்ணுறத விட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. சரி, எனக்கு இது டவுட் தான். சில பேர் சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் மித் ஆர் ட்ரூ, கேன்சர் வந்துட்டு ஸ்ப்ரெட்டபிள், அது இருக்குன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும். டிசீஸ் கிடையாது. கேன்சர் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். கேன்சர் இருக்கிற ஒரு பேஷண்ட்டோட ஃபுட்டையே நீங்கள் சர்வ் பண்ணி ஷேர் பண்ணால் கூட ஒன்றாகாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ மித். இட்ஸ் அ மித். ஓகே. அவங்க யூஸ் பண்ண டாய்லெட் யூஸ் பண்ண வந்துடும், அவங்களோட கை குலுக்குனா கேன்சர் வந்துடும். இட்ஸ் நாட் லைக் தட். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கண்டேஜியஸ். ஓகே. சரி, இப்போ நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்குற மோஸ்ட் காமன் கேன்சர் பேஷண்ட்னா எந்த ஒரு இதுல? விமன்ல பிரஸ்ட் கேன்சர் சொல்லுங்க, மண்ண சர்விக்கல் கேன்சர்ஸ். ஓகே. மென்ல மெயினா ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், லங் கேன்சர். ஓகே. சரி, இப்போ கேன்சர்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கீமோதெரபியை தவிர்த்து வேற என்னென்ன சார் இருக்கு? எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா முன்னாடி எல்லாம் கோபால்ட் தெரப்பின்னு இருக்கும், அதுக்கப்புறமா லீனியர் ஆக்சிலரேட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ 2003 கோயம்புத்தூர்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் லீனியர் ஆக்சிலரேட்டர் கிருஷ்ணால ஃபர்ஸ்ட் சென்டர் டு ஹேவ் திஸ் லீனியர் ஆக்சிலரேட்டர். ஓகே, ஓகே. When I came from Adyar to Coimbatore, my ambition was this. We should get a linear accelerator. So linear accelerator தான் கேன்சர் சென்டர். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ரஹென்சிவ் செட்டப்பாக இருக்கணும். இப்பெல்லாம் வந்துடுச்சு. முன்னாடி நாங்கள்லாம் அந்த 25 இயர்ஸ்க்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மெடிக்கல் ஆங்காலஜி, ரேடியேஷன் ஆங்காலஜி அப்படின்னு தனித்தனியாக ஒரு கதிர்வீச்சு சிகிச்சைக்கு ஒருத்தர், மருத்துவ சிகிச்சைக்கு ஒருத்தர், அறுவை சிகிச்சைக்கு ஒருத்தர்னு கிடையாது. அப்போ எல்லாரும் பார்ப்பாங்கிற மாதிரி இருந்தது. அதை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சப்டிவிஷன் ஆச்சு. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் சென்டர் ஆஃப் திஸ் ரீஜன் வித் சர்ஜிக்கல், மெடிக்கல், ரேடியேஷன். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கம். ஐ மீன் இது வந்து இன்னைக்கு நடைமுறையில் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது லீனியர் ஆக்சிலரேட்டர் இது பண்ணதுக்கப்புறம் இந்த லீனியர் ஆக்சிலரேட்டரில் ரொம்ப சுப்பீரியராக இமேஜ் கைடட், ஐஎம்ஆர்டி, இப்படி இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன், இமேஜ் கைடட் ரேடியோ தெரப்பின்னு நெக்ஸ்ட் மொடாலிட்டிஸ் வந்தது. அதுக்கப்புறமா இப்போ டோமோ தெரப்பின்னு புதுசாக ஒரு மிஷின் வந்துருக்கு. தட் இஸ் அதோட மெக்கானிசமே வேற, லீனியர் ஆக்சிலரேட்டரோட சுப்பீரியர் டெக்னாலஜி. இப்போ அந்த மிஷினும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு. ஸோ யூ ஹேவ் லீனியர் ஆக்சிலரேட்டர்ஸ், 2 லீனியர் ஆக்சிலரேட்டர்ஸ் அண்ட் 1 டோமோ தெரப்பி யூனிட். ஸோ ரேடியேஷன் வந்து ஃபுல்லி எக்யூப்ட் மெஷினரிஸ் அண்ட் குவாலிஃபைடு ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். இது வந்து இட்ஸ் அ பெட்டர் வே டு சர்வ் த பீப்புள். ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு ரேடியேஷன் மிஷின் இருக்கிறப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு அஸ் அ பேஷண்டா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? பெயின் வைஸ் அவங்களுக்கு அதை கம்மி பண்ணுமா? இல்லைம்மா, அதாவது ரேடியேஷன் வந்து மெயின்லி ஃபார் த தெரப்யூட்டிக் மொடாலிட்டி, அது ஒரு சிகிச்சை முறை. ஓகே. ஓகே. இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், ஓகே, அதுக்கப்புறமா நுரையீரல் கேன்சர், இந்த மாதிரி ஒரு சில கேன்சர்களுக்கு அதான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டே அதான். ரேடியேஷன் தான் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால வந்து ரொம்ப துல்லியமான சிகிச்சை தர முடியும். என்ன சொல்ற டார்கெட்டட் ரேடியேஷன் சொல்றோம் இல்லையா, அதை கட்டியை மாத்திரம் தாக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அழிக்காம இது பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அப்படி பண்ண போறப்போ வந்து என்னன்னா
நமக்கு ஹையஸ்ட் ரேடியேஷன் டோஸ் வந்து டியூமருக்கு கொடுக்க முடியும். ஓகே. அந்த மாதிரி கொடுக்குறப்ப கியூர் ரேட்ஸ் அதிகமா இருக்கும். கியூர் ரேட்ஸ் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். பர்சன்டேஜ். ஓகே. சோ அதான் இப்ப நான் அடுத்த கேள்வியா கேட்க வந்தேன். இப்போ ஒரு பெர்சன்டேஜ் 100%ல சர்வைவல் ரேட் எவ்ளோ இருக்கு அதிகமா? சர்வைவல் ரேட்ஸ் வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் டிடெக்ட் பண்றோங்கிறத பொறுத்து. ஸ்டேஜ் 1 டிடெக்ட் பண்ணா 80 to 90% சர்வைவல் ரேட்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 100% கியூரே பண்ணலாம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பட் இது வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஆகிறப்போ அதுல மற்ற ஃபேக்டர்ஸ், பேஷண்டோட ஏஜ், அவருடைய கோமார்பிட் கண்டிஷன், அவருடைய டாலரன்ஸ் டு தெரப்பி, அவருக்கு என்னென்ன எப்படி அவரால் கண்டினியூ பண்ண முடியுது ட்ரீட்மெண்ட்டை, இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் சொல்ல முடியும். ஓகே. ஓகே. சரி, இப்போ கீமோதெரப்பி அது தெரியும். கீமோதெரப்பி பெயின்ஃபுல்? நிறைய பேர் கீமோதெரப்பி பெயின்ஃபுல்லா இருக்கும், முடியெல்லாம் கொட்டும் நிறைய பயப்படுவாங்க. இல்லைம்மா, ஆக்சுவலா வந்து முதல்ல மெடிக்கல் ஆங்காலஜிங்கிறது ரொம்ப 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 ரீசெண்டா வந்த பிரான்ச். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் பிரான்ச் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தா ரேடியேஷன் ஆங்காலஜி. ஸோ மேரி கியூரி அவங்க ரேடியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கோபால்ட்டுங்கிற ரேடியோ ஐசோடோப் கண்டுபிடிச்சு சீஷியம்னு ஒரு மாலிகுல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா டெலிதெரப்பி மிஷின், ரேடியோ தெரப்பி மிஷின்ஸ் தான் வந்தது. ரேடியேஷன் மிஷின்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் லீனியர் ஆக்சிலேட்டர் வந்தது. எக்ஸ்ரே இன்வென்ஷன் அதுக்கப்புறம் லீனியர் ஆக்சிலேட்டர் வந்தது. ஆனால் சர்ஜரி தான் அதுக்கு முன்னாடி இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ரேடியேஷனுக்கு முன்னாடியே இருந்தது. ஆதி காலமாக வந்து எதா இருந்தாலும் சுஷ்ருதா தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் எதா இருந்தாலும் அறுத்துட வேண்டியது, அவ்வளோதான். இது ஜஸ்ட் ரிமூவ் இட். தட் வாஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறமா தான் வந்து அது கருத்தாலும் வருது, மற்ற இடத்துக்கு பரவுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் சயின்ஸ் எவால்வ் ஆக தெரிஞ்சது. அப்போ தே ஆடட் ரேடியேஷன். ரேடியேஷனுக்கு அப்புறமா கீமோதெரப்பி ரொம்ப ரொம்ப லேட்டர் வந்த பிரான்ச். 1945ல செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம வந்து அட்டாமிக் பாம்பு போட்டாங்க. ஸோ அந்த சர்வைவர்ஸ், ஹிரோஷிமா நாகஷிமாவோட சர்வைவர்ஸ்ல அவங்களுக்கெல்லாம் பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாச்சு, மைலோ செப்பரேஷன் வந்து. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிளட் கவுண்ட்ஸ் இது கம்மி பண்ணதான் ஏன் கேன்சரை கம்மி பண்ணாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நைட்ரஜன் மஸ்டார்ட் அப்படின்னு சைக்ளோபாஸ்மேட் அல்கலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஏஜென்ட் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் ஆச்சு. ஓகே. அதுதான் வந்து மக்கள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அது சிங்கிள் ஏஜென்ட் வந்து அப்படியே எவால்வ் ஆகி புது ஏஜென்ட்ஸ் வந்து ஆந்த்ராசைக்ளின், ஸ்டாக்ஸால், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இனோவேஷன்ஸ்ல வந்து அப்புறம் ஒரு ஏஜென்ட் மேலே ரெண்டே கம்பைன் பண்ணி காம்பினேஷன் கீமோதெரப்பி. அதை மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு மருந்துக்கு ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கும், இன்னொரு மருந்துக்கு இன்னொரு டாக்ஸிசிட்டி இருக்கும். இதுக்கு ஒரு பவர் இருக்கும், அதுக்கு பவர் இருக்கும். ரெண்டும் ஓவர்லாப்பிங் டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி கியூர் ரேட்ஸ் வரணும்னு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கியூர் அதிகப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா, ஒவ்வொரு கேன்சர்லையும் இந்த மாலிகுலர் ஆங்காலஜின்னு சொல்றது. அந்த மாலிகுலர் ஆங்காலஜி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன ரிசப்டார்ஸ் இருக்கு, ஆங்கோஃபீட்டல் புரோட்டான் ஒரு ரிசப்டார், CF2ன்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ERPRன்னு ஒன்று இருக்கு. அப்போ என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோன்ஸ் வந்தது பிரஸ்ட் கேன்சரில். இந்த ரிசப்டார்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ஹெட்செப்டின், ட்ராஸ்டிசுமேப்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்தது. அது இந்த மாதிரி டார்கெட்டட் தெரப்பியே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ட்ராஸ்டிசுமேப்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் எவால்வ் ஃபுல்லி டார்கெட்டட் தெரப்பி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். இது இப்போ ரீசெண்டாக என்னன்னா இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பிங்கிறது நம்மளோட பாடியில் கீமோதெரப்பி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல், இம்யூனோதெரப்பிங்கிறது உங்களை இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் T செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த டியூமர் செல்ஸ் அகேன்ஸ்டாக ஆக்டிவேட் பண்ணி அது உங்கள் பாடியிலேயே இருந்து அந்த T செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த T செல்ஸ் ஒரு பர்மனெண்ட்டாக கொடுக்காம ஒரு 1 or 2 years கொடுத்தாங்கன்னா அதே உங்கள் பாடியிலேருந்து அந்த சர்வேலன்ஸ் பண்ணி கியூர் ரேட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். டாக்ஸிக்கே இல்லாத தெரப்பி, டாக்ஸிசிட்டி இல்லை. அது இம்யூனோதெரப்பி 90% டாக்ஸிசிட்டி இல்லை, அதுலேயும் வரலாம். இம்யூனோதெரப்பி இன்டியூஸ்ட் நிமோனியா, கோலைட்டிஸ், அது மாதிரி நெஃப்ரைட்டிஸ் தான் வரலாம். பட் ரொம்ப ரேர். பட் கீமோதெரப்பி அளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. எல்டர்லி ஒரு 80 year old 90 year old மேனுக்கும் கொடுக்க முடியும். அதுதான் அந்த அட்வான்டேஜ் ஆஃப் தட் இம்யூனோதெரப்பி, இம்யூனோ ஆங்காலஜி. அதுக்கு இப்போ வந்து என்னன்னா, பேஷண்டோட பாடியில் இருக்கிற டிஷ்யூ பயாப்சி பண்ணுறோம் இல்லையா, அந்த பயாப்சி ஸ்பெசிமன்லேயே டெஸ்ட் எடுத்து அதில் வந்து NGSன்னு சொல்கிறது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அது பண்ணி அதில் மியூட்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், என்னென்ன மரபணு மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த மரபணு மாற்றங்களுக்கு அகேன்ஸ்டாக டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு பேர். சப்போஸ் உங்களுக்கு வந்து நுரையீரல் கேன்சர்ஸ்க்கெல்லாம் EGFRன்னு ஒரு மியூட்டேஷன் இருக்கும், அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த
ஜெஃப்டினியம், அஃபாட்டினியம், ஒசிமரிட்டினியம் ஏதாவது ஒரு மாத்திரை கொடுப்போம். அது வந்து சாப்பிட்டுட்டே இப்போல்லாம் ஸ்டேஜ் 4 லங் கேன்சரை எவ்வளோ பேர் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் அ ரெவல்யூஷன். இட்ஸ் நோ யூ டோன்ட் நாட் கிவ் தம் கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி கொடுக்க முடியும். ஓகே. பட் ஆனா அது only for 5 to 6 years. அதான் சரி, அதில் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ், see, first it was only crude chemotherapy, then little better going for targeted therapy, அதுக்கப்புறம் இம்யூனோதெரப்பி, இப்போ பர்சனலைஸ் கேன்சர் மெடிசன் ஓகே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. டெவலப் ஆயிருக்கு. ஓகே. சார் நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பாக்குறீங்க. எவ்ரிடே பேசிஸ்ல எத்தனை கேன்சர் பேஷண்ட்ஸ் நீங்க டெய்லி வாக்கினா நீங்க பாக்குறீங்க? ஜஸ்ட் டு நோ எத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு இது எடுக்கிறது. அது வந்து அப்ராக்சிமேட்டா இன்ஸ்டியூட் பிரகாரம் we see a lot of patients because நம்ம அவங்க கரெக்டாக நம்பர்ஸ் தெரியும். நாளடைவில் அதிகமாக தான் ஆகுறாங்களா சார்? இல்லை சி நம்பர்ஸ் ஆர் டெஃபினெட்லி ரைசிங். இப்போ 2025ல வந்து சி அரௌண்ட் பர் ஆனம் இஸ் அரௌண்ட் 15-16 lakh கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அது வந்து நம்பர்ஸ் வந்து எவரி 5 years அதிகமாகிட்டே தான் போகுது. நம்பர்ஸ் ஆர் கீப் ரைசிங் எவரிவேர். இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து 1.1 lakh தாண்டிடும், 1.2 lakhs பக்கம் பார்க்கலாம். ஸோ அதனால அதிகமாயிடுது. சார் இஸ் தேர் எனி இப்போ முன்னாடிலாம் தடுப்பூசி மாதிரி ஏதாவது இருக்கா சார்? முன்னாடியே இப்போ வந்து இல்லைம்மா, இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து கேன்சருக்கு வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் தான் வந்துருக்கு. சர்விக்கல் கேன்சர்ஸ்க்கு ஹெச்பிவி வைரஸ் 16 and 18 இஸ் காமன். அதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஹெச்பிவி இது பண்ணுறதுக்காக வைரஸ் ப்ரிவென்ட் பண்ணுற வேக்சின் வந்துருக்கு. அது வந்து இப்போ கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக போடுறாங்க. ஓகே. இம்யூனைசேஷனில் 9 to 14 years. ஓகே. அந்த இருக்கவா ஹெச்பிவி வேக்சின் போட்டுக்கலாம். எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அது போட்டா வரவே வராது. கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 80 to 90% ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். ஓகே நைஸ். அது மாதிரி மற்ற கேன்சருக்குலாம் இனிமேல் தான் எவால்வ் ஆகும். இது என்னன்னா இது வைரஸ்னால கர்ப்பப்பை வாயோட 80% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் டியூ டு ஹெச்பிவி 16 and 18. அதனால வேக்சின் வந்திருக்கு. ஓகே. மற்றதுக்கெல்லாம் இஃப் டியூ டு வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து வரலாம். ஓகே. சார் இப்போ பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. வாட் ஆர் தி சிம்டம்ஸ்? இப்போ பாக்குற நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. யூஷுவலா வந்து ஏர்லியா வரப்போ ஒரு நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், ஒரு பெயின்லெஸ் லம்ப் இருக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் ஒரு ரேரா ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி வரலாம். சரியா? இல்லை பிரஸ்ட்ல நார்மலா வந்துட்டு அந்த கை கடியில ஆம்பிட்டு கீழே ஒரு சின்ன லிம்ஃப் நோடு மாதிரி வரலாம், நெறிக்கட்டி மாதிரி வரலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாலே they can undergo a test. Okay. They need not ignore. Okay. See, I won't scare every woman with if you have a lump, you will have breast cancer. All lumps are not breast cancers. But breast cancer always present with a painless lump. So you should have it in mind. எல்லா கட்டியும் புற்றுநோய் கட்டி இல்லை. ஆனால் புற்றுநோய் கட்டி வலி இல்லாத கட்டியாக தான் மார்பகத்தில் வரும். அந்த அவேர்னஸ் இருந்தால் போதும். ஓகே. ஏன் அது வருதுன்னா, for women if they have a lump, they postpone it, thinking that we will போனா டாக்டர் பிரஸ்ட் கேன்சர் சொல்லிட்டு அவர் கீமோ போட்டுருவார், முடி கொட்டிடும், அவர் ரேடியேஷன் போடணும், அந்த மாதிரி பண்ணியே அது லேட் பர்சன்டேஜ் ஆகும். ஸோ அது வந்து சரி எல்லா கட்டியும் புற்றுநோய் கட்டி இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் they will go for a testing. 50% may not be cancer, they are free. கேன்சர் வந்து ஆரம்ப நிலையில் அவங்க கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட் பண்ண முடியும். ஓகே. சரி இப்போ 3 ஃபுட், ஐ டோன்ட் நோ வெதர் இட் கேன் ட்ரீட் ஆர் நாட், டெஃபினெட்லி இட் கான் ட்ரீட், பட் இட் வில் பி லைக் உங்க கேன்சரை ஃபைட் பண்றதுக்கான ஒரு 3 ஃபுட் இது சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் அப்படி சொல்ல முடியும். அப்படி இல்ல. See what better way is you do moderate exercise, fat intake கம்மி பண்ணலாம், ஆல்கஹால் கம்மி பண்ணலாம், green leaves, green vegetables, fruits, antioxidants அதிகமாக எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இது கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே சார். For half an hour moderate exercise, avoid alcohol, avoid fat, just take green vegetables, antioxidants. And health checkup எந்த அளவுக்கு சார் முக்கியம்? ஹெல்த் அதான் சொல்லலாம், 40 இயர்ஸ்க்கு மேலே they can go for a checkup. அது வந்து மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ரெகுலர் நார்மல் ஹெல்த் செக்அப் இருக்குல்ல சார், இப்போ இயர்லி ஒன்ஸ் எடுங்கன்னு சொல்றாங்க. அதுல செக் பண்ணோம்னா இதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்களே. இப்போ எல்லா டெஸ்ட்டுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென்னுக்கு பிஎஸ்ஏ பண்றாங்க, விமனுக்கு CA-125 ஓவரியன் கேன்சர் பண்றாங்க. ஓகே. 40 வயசுக்கு மேலே விமன் இருந்தால் மேமோகிராம் பண்றாங்க, அப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்றாங்க. இது பண்ணாலே போதும், ஓகே, அளவுக்கு கண்டுபிடிச்ச முடியும்.
ஸோ ஐ திங்க் ரெகுலர் மாஸ்டர் செக்அப் பண்ணாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா. எஸ். ஸோ ஐ ஹோப் பார்க்குறவங்க எல்லாருமே அவேர்னஸா வச்சு ஏர்லி ஒன்ஸாவது அதை போய் கரெக்டாக செக் பண்ணிட்டா இட் வில் பி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடலாம். டெஃபினட்டா சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you. நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஓகே சார். தேங்க்யூ.